வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் 100 கோடியில் செட் போட்டு பிரம்மாண்ட ஹீரோவை வச்சு மாசா ஹைப் ஏற்றி ரிலீஸ் பண்ணுற பாதி படங்கள் தியேட்டரில் அட போங்கடான்னு அட வச்சிடும். இன்னும் சில படங்கள் நாங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு வந்து தியேட்டரில் ஆடியன்ஸை தூங்க வச்சு தம்பி கொஞ்சம் போர்வை கொடுத்துட்டு போன்னு கேட்க வச்சிடும். ஆனால் எந்த சத்தமும் இல்லாமல் யாருடா இவங்க புதுசாக வந்திருக்காங்கன்னு நம்ம சாதாரணமாக நினச்ச சில படங்கள் தியேட்டருக்குள்ளே போனதும் நம்ம தலைமுடியை பிச்சுக்கிற அளவுக்கு மாஸ் காட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பிச்சு ஊறி இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் தமிழ் சினிமா வரலாற்றில் எதிர்பாராமல் வந்து மிகப்பெரிய ஹிட்டான 10 சர்ப்ரைஸ் ஹிட் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிற படம் வெங்கட் பிரபுவோட சென்னை 6,28,000. தமிழ்நாட்டில் கிரிக்கெட் வெறி இருக்கிறது உண்மைதான். ஆனால் பெரிய ஸ்டார்ஸ் யாரும் இல்லாமல் ஏரியா பசங்களை வச்சு ஒரு கிரிக்கெட் படம் எடுத்தால் யார் பார்ப்பான்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா லோக்கல் ஃபன்னையும் ஒன்றா சேர்த்து கொடுத்தப்போ தேட்டரு சிரித்து வயிறு வலிச்சு போச்சு. என்னடா இது கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்தோமா இல்லை காமெடி ஷோ பார்க்க வந்தோமான்னு ஆடியன்ஸே குழம்பி போனாங்க. படத்தை பார்த்துட்டு வந்த பாதி பசங்க மச்சி நாளையிலேருந்து நம்மளும் ஏரியா கிரிக்கெட் டீம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பேட்டை தூக்கி கிளம்பிட்டாங்க. பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட தேட்டருக்கு போய் அலப்பறை பண்ணி கொண்டாடின ஒரு தரமான கொண்டாட்ட படமாக இது மாறிச்சு. யுவன் சங்கர் ராஜாவோட மிரட்டலான பாடல்களும் பின்னணி இசையும் இந்த படத்தோட வெற்றியை வேற லெவலுக்கு தூக்கி கொண்டு போச்சு. ரெண்டாவதா சசிகுமாரோட சுப்பிரமணியபுரம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சசிகுமார் யாரு, ஜெய் யாரு, சமுத்திரக்கனி யாருன்னு யாருக்குமே தெரியாது. 1980களோட மதுரை பின்னணியில் கருகருன்னு தாடி வச்சுட்டு சாயம் போன சட்டையை போட்டுக்கிட்டு வந்தாங்க. என்னடா இது ஏதோ செகண்ட் ஹேண்ட் படம் மாதிரி இருக்குது, போஸ்டரில் ஆளுங்களே சரியாக தெரியலை, இதெல்லாம் யார் பார்க்க போகிறான்னு நினச்ச மக்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அது வரைக்கும் ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட ஹீரோக்களை மட்டும் பார்த்து பழகிய தமிழ் சினிமாவுக்கு தாடி வச்சவன் தான் கெத்து அப்படின்னு ட்ரெண்டையே மாற்ற வச்சார் சசிகுமார். துரோகம் தன்யா சுப்பிரமணியபுரம்னு இந்த படத்தோட பிரம்மாண்ட ஹிட்டுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவில் மதுரை பேக்ட்ராப் படங்களும் தாடி வச்ச ரஃப் அண்ட் டஃப் கதாநாயகர்களும் பட்டைய கிளப்ப ஆரம்பித்தாங்க. அடுத்த படம் பிரபு சாலமன் இயக்கத்தில் வந்த மைனா. குரங்கணி மலையடிவாரத்தில் எந்த பிரம்மாண்டமும் இல்லாமல் இயற்கை வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட ஒரு எளிய காதல் கதை. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தியேட்டர் கிடைக்காம பல சிரமங்கள் இருந்துச்சு. என்னடா போலீஸ்காரன் ஜெயில் கைதியை கூட்டிகிட்டு போகிறான்னு சாதாரணமாக ஆரம்பிச்சு அப்புறம் கமல் சார், ரஜினி சார்னு பெரிய ஆட்களே பாராட்டுற அளவுக்கு மாறிடுச்சு. இமான் சாரோட இசையும் அந்த கிளைமேக்ஸ் காட்சியும் ஆடியன்ஸை மனசை விட்டு என்றைக்குமே போகாது. அமலாபாலுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய படம் இது. உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தியேட்டரில் பிரம்மாண்ட ஓப்பனிங் கிடைச்சது. வசூலில் புது வரலாறும் படைச்சது. அடுத்த படம் சமுத்திரக்கனி நடித்த சாட்டை. ஸ்கூல், டீச்சர், ஸ்டூடெண்ட் கதை தமிழ் சினிமாவுக்கு புதுசு இல்லைனாலும் எந்த கமர்ஷியல் மசாலாவும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக வந்த படம் இது. தயாரிப்பாளர் அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் ஹைப்பெல்லாம் இல்லாமல் தியேட்டருக்கு வந்துச்சு. அப்படியே ஸ்கூலில் அட்வைஸ் கேட்டதே போதும்டா தியேட்டர்லேயுமானு யோசிச்சவங்களுக்கு சமுத்திரக்கனியோட கெத்தான வாத்தியார் கேரக்டர் பிடிச்சி போச்சு. படம் பார்த்த பெற்றோர்கள் தம்பி இந்த வாத்தியார் மாதிரி நீயும் படின்னு பசங்களை மிரட்டி தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் ஹவுஸ்ஃபுல் ஆனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள் நிலைமையும் மாணவர் ஆசிரியர் உறவையும் மிக அழகாக பேசி பாக்ஸ் ஆஃபீஸில் ஜெயித்த படம் இது. அடுத்த படம் நலன் குமாரசாமி இயக்கத்தில் வந்த சூதுகவும். அது வரைக்கும் வில்லனா அல்லது சைடு ரோலில் நடிச்சிட்டு இருந்த விஜய் சேதுபதி நரைச்ச தாடியோட கற்பனை காதலியோட வந்து நிற்கிறப்ப என்னடா இது லூசு படமாக இருக்கும் போல ஹீரோவுக்கு லைட்டாக லூஸான்னு எல்லாருக்கும் தோணுச்சு. ஆனால் படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரே சிரிப்பு மலை தான். துட்டுன்னு ஓடுற அந்த கடத்தல் கேங் பண்ணுற கூத்து இருக்கு. அதுலேயும் அந்த ரமேஷ் திலக், கருணாகரன் பண்ணுற காமெடி அட்டகாசம். நான் ரூல்ஸ் பேசுகிற ஆள் இல்லை, ஆனால் ரூல்ஸே இல்லாமல் வாழுற ஆளுன்னு நையாண்டியாக பிளாக் காமெடி அடிக்கிற ஜானருக்கு தமிழ் சினிமா ஒரு புதிய முகவரியை இந்த படம் கொடுத்துச்சு. இந்த ஒரே ஒரு படம் தான் விஜய் சேதுபதியை தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத மக்கள் செல்வனாக்கி பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஸுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அடுத்த படம் எம் மணிகண்டன் இயக்கத்தில் வந்த காக்கா முட்டை. 2 பசங்க பீஸா சாப்பிட்றதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி படம்யா, ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லி நம்மளை தூங்க வச்சுடுவாங்கன்னு கேலி பேசுகிறவங்களுக்கு மத்தியில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வசூல் வேட்டை நடந்துச்சு. அந்த 2 குட்டி பசங்க பீஸா சாப்பிட பண்ணுற அசிங்கமும் ஃபன்னும் இருக்கே. படம் முடிஞ்சு வெளியே வந்ததும் நமக்கே ஒரு பீஸா வாங்கி தர வேணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு அரிய வகை சர்ப்ரைஸ் ஹிட் படம் இது. தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் இணைந்து தயாரித்த இந்த படம் சர்வதேச அளவில் விருதையும் அள்ளி தியேட்டரில் மிகப்பெரிய வசூல் சாதனையும் செஞ்சிச்சு. அடுத்த படம்
லோகேஷ் கனகராஜோட முதல் படமான மாநகரம் இன்னைக்கு எல்சியு பிரியாணி துப்பாக்கின்னு பாக்ஸ் ஆஃபீஸை மிரட்டுற அளவுக்கு லோகி சாருக்கு விதை போட்டது இந்த படம் தான். சுந்தீப் முனிஸ்காந்த்னு பெரிய மாஸ் ஹீரோ யாரும் இல்லாத படம். சென்னையில் லொகேஷன் தேடி போனா ஆள்கடத்தல் கேங்ல மாட்டிக்க போறோங்கிற அளவுக்கு அந்த திரைக்கதையும் சென்னை மாநகரத்தோட 2 பக்கங்களும் ஆடியன்ஸை சீட்டோட நுனியில் உட்கார வச்சிருச்சு. யாருப்பா இந்த டைரக்டர், பிரியாணியை விட செம்ம டேஸ்டா படம் எடுத்திருக்கான்னு தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாபெரும் சர்ப்ரைஸ் ஹிட் படம் இது. எந்த பிம்பமும் இல்லாமல் சாதாரண கதாபாத்திரங்களை வச்சு இவ்வளவு விறுவிறுப்பான த்ரில்லர் கொடுக்க முடியும்னு லோகேஷ் நிரூபித்த படம் இது. மிஸ்கின் விஷால் கூட்டணியில் வந்த துப்பறிவாளன். விஷாலுக்கு அது வரைக்கும் சண்டை போடுற ஆக்ஷன் படங்கள் தான் செட் ஆகும். தலைமுடியை கோதிட்டு ஓடுவார்னு நினச்சிட்டு இருந்தப்போ கையில் குடையோட கோட் போட்டுட்டு ஒரு டிடெக்டிவா விஷாலை இறக்குனாரு மிஸ்கின். எந்த டூயிட் பாட்டும் இல்லாமல் தேவையில்லாத லவ் ட்ராக் இல்லாமல் அழகா பாடம் எடுத்திருப்பாரு மிஸ்கின். பாக்ஸ் ஆஃபீஸில் செம மாஸ் காட்டுச்சு. பிரசன்னா விஷால் காம்பினேஷன் இந்த படத்தில் வேற லெவலாகவும் ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஒரு புத்திசாலித்தனமான த்ரில்லர் படம் மூலமாக மிகப்பெரிய வசூல் வெற்றியை கொடுத்த படம் இது. அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன் நடித்த லவ் டுடே. தம்பி, நீ படம் இயக்கு, ஆனால் நீ ஹீரோவாக நடித்தா யாருப்பா தேட்டருக்கு வருவா? உன் முகத்துக்கும் ஹீரோ மூஞ்சிக்கும் சம்மந்தமே இல்லைப்பான்னு பல பேர் யோசித்த நேரத்தில் தான் இந்த படம் வந்துச்சு. ஃபோனை மாற்றிக்கலான்னு ஒரே ஒரு லைனை வச்சு இன்றைய 2K கிட்ஸ் காதலையும் இன்ஸ்டாகிராம் சேட்டிங் ரகசியங்களையும் அப்படி நக்கலாக காட்டினாரு பிரதீப். அடே, என் வாட்ஸ்அப் சேட்டை யாரோ திருடி படம் எடுத்துட்டான்னு தியேட்டருக்கு வந்த பசங்க எல்லாம் பதறி அடித்து பார்க்க தியேட்டரே கலங்கி போச்சு. வெறும் 5 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கி 100 கோடிக்கு மேல் வசூல் செஞ்சு ஒரே ராத்திரியில் பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமாவோட சென்சேஷன் ஸ்டாராக மாற்றிருச்சு இந்த படம். இந்த பட்டியலில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் மணிகண்டன் நடித்த குட் நைட். குரட்டை விடுறதை வச்சு ஒரு முழு படமா? என்னையா காமெடி பண்ணுறீங்களா? குரட்டை சவுண்டு கேட்டு நாங்கள் தூங்கவா தியேட்டருக்கு வரணும் அப்படின்னு ஆரம்பத்தில் தோணுச்சு. ஆனால் அந்த சின்ன குரட்டை பிரச்சனையை வச்சு குடும்போர்வகள், காதல், நகைச்சுவைன்னு படம் முழுக்க நம்ம வயிற்று வலிக்கிற அளவுக்கு சிரிக்க வச்சாங்க. நம்ம வீட்லேயும் ஒரு குரட்டை பார்ட்டி இருக்குடான்னு சொந்த கதையை தியேட்டரில் பார்த்த ஃபீலிங் கொடுத்துச்சு. பெரிய ஸ்டார் இல்லாமல் ஜெயிக்கலாம்னு நிரூபித்த சமீபத்திய சர்ப்ரைஸ் ஹிட் படம் இது. மணிகண்டன் யதார்த்தமான நடிப்பும் அந்த சின்ன குடும்பத்துக்கு கதையும் ரசிகர்களை தியேட்டரில் திரும்ப திரும்ப வர வச்சுது. இந்த படத்தை பார்த்துட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கும். பெரிய பட்ஜெட், பெரிய ஹீரோ, 100 கோடி விளம்பரம் இதெல்லாம் மட்டுமே ஒரு படத்தை ஜெயிக்க வச்சிடாது. உண்மையான நல்ல கதையும் கொஞ்சம் சுவாரஸ்யமான திரைக்கதையும் இருந்தால் மக்கள் கண்டிப்பாக அதை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு இந்த 10 படங்கள் எக்ஸாம்பிள். இந்த 10 படங்களில் உங்களை தியேட்டரில் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின, வயிறு குலுங்க சிரிக்க வச்ச படம் இதுன்னு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள். உங்கள் சினிமா பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான சினிமா தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.